இந்நேரம் எல்லா சொந்த பந்தங்களும் வீடு நிறைஞ்சு இருந்திருக்கணும். ஆனா பாரு, நம்ம 2 பேரும் வீட்டுல தனியா இருக்கோம். நானும் ஒவ்வொரு நாள் ராத்திரி தூங்கி விடியறப்போ நாளைக்கு ஒரு விசேஷம்னா நமக்குன்னு யாரு இருக்கா? நம்ம சொந்த பந்தத்தை எல்லாம் ஒதுக்கிட்டு இப்படி தனியா இருக்கோமே, என்னடா வாழ்க்கை இதுன்னு நொந்து போயிருக்கேன்டா. ஆனா நான் வேண கடவுள் நம்மள கைவிடல. அந்த வினோதினி குடும்பமும் நம்மள கைவிடல. நம்மள அரவணைச்சு நாங்களும் இருக்கோன்னு நம்மளுக்கு ஒரு தெம்ப கொடுத்திருக்காங்க. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தாமா. இவ்வளவு நாளா நானும் இதெல்லாம் நினைச்சதில்ல. ஆனா இன்னைக்கு அந்த உணர்வு எனக்குள்ளே வந்துருச்சுமா. அவ ஏமா என்ன புரிஞ்சுக்காம போனா? அவ மட்டும் கொஞ்சம் பொறுத்திருக்கலாம்ல. எல்லாமே மாறி இருக்கும். காதலிக்கிறப்ப நான் எந்த பொய்யும் சொல்லல, உண்மையை சொல்லிதான் கல்யாணமும் பண்ண. அப்ப என்ன நம்பினவ கல்யாணத்துக்கு அப்புறம் ஏமா என்ன நம்பல? நானும் எவ்வளவோ சொன்ன, கூடிய சீக்கிரம் நாம நல்ல நிலைமைக்கு வந்துருவோம்னு. அவ கொஞ்சம் என்ன நம்பி இருந்தா இந்நேரம் இந்த அழகான வாழ்க்கையில அவளும் இருந்திருப்பாள்ல. எல்லாமே அவ அவசர புத்தியால கெட்டு போச்சுமா. கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா நான் எதையும் எழுந்திருக்க மாட்டேன். என் பொண்ணும் அவ அம்மாவும் மிஸ் பண்ணிருக்க மாட்டேன். என் மகனுக்கு அவ விருப்பப்பட்ட எல்லாத்தையும் நான் கேட்காம பண்ணி கொடுத்திருந்தாலும் அவளுக்கு விருப்பமான ஒண்ண என்னால கொடுக்க முடியலையேமா. இந்த ஒரு விஷயத்துல நான் அவளுக்கு குறை வச்சிட்டேன். அதை இன்னைக்கு அவ என்ன ஃபீல் பண்ண வச்சுட்டான்னு சொல்றதை விட நானே அதை உணர்ந்தேன். அதாம்மா என் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. என்னால புரிஞ்சுக்க முடியுது வாசு. இந்த மாதிரி நேரத்துல அம்மாங்கிறவ கூட இருக்கணும்டா. ஏன் வாசு, அவதான் ஒதுங்கி போயிட்டா. அதுக்குன்னு நாமளும் இப்படியே இருந்துடுறதா? அவளுக்கும் ஒரு தகவல் சொல்லலாம்லடா. ஒருவேளை அவ மனசு மாறி இருக்கலாம்ல. அம்மா புரிஞ்சுதான் பேசுறீங்களா? அவ என்னை விட்டு போய் 10 வருஷத்துக்கு மேல ஆகுது. கை குழந்தை பசிக்கு என்ன பண்ணுவான்னு கொஞ்சம் கூட யோசிக்காம போனவமா அவ. அப்ப இல்லாத பாசம் இப்ப மட்டும் இருக்கவா போது? அம்மா அவ செத்து போயிருந்தா கூட இதெல்லாம் விதி நினைச்சு என்ன நானே தேத்திருப்பம்மா. ஆனா அவ என் பொண்ண தவிக்க விட்டு போனாமா. அவளை எல்லாம் என்னால மன்னிக்கவே முடியாதுமா. அவ என் வாழ்க்கையில திரும்ப வரவே முடியாதுமா. நம்மள மதிக்காத உறவை நம்ம என்னைக்கும் தேடி போக கூடாதுமா. நம்மள மதிக்கிற சொந்தம் நினைச்சிருந்தாலே போதுமா. அவங்க வந்து என் பொண்ணுக்கு வாழ்த்து சொன்னாலே போதும். பசங்களா சீக்கிரம் வாங்க, நேரம் ஆகுது இல்ல. வினோ எடுத்து வச்சிட்டு இருக்கேன். மா சீக்கிரம் வாமா. கற்பகம் போன் மேல போன் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ வராம திவ்யா எதுவுமே பண்ணிக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாளாம். ஏ ரம்யா, உனக்கு வேற தனியா சொல்லணுமாடி? சீக்கிரம் வாயேண்டி. இதோ வந்துட்டேம்மா. வாங்கம்மா சீக்கிரம். இதோ வந்துட்டோம். வாங்க வாங்க. எல்லாத்தையும் மறக்காம எடுத்து வச்சிட்டேல்லம்மா? எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். சரி சரி வாங்க கிளம்பலாம், மணி ஆகுது வாங்க. ரம்யா எல்லாம் எடுத்து வச்சிட்டல. சீக்கிரம் வாங்க. இவங்க எங்க இன்னும் கீழே வரல? ஏ பலராமா, கனகா. வரோம் வரோம். சீக்கிரம் வாங்க, லேட் ஆகுது இல்ல. எல்லாம் எடுத்துட்டியா? உன்கிட்ட வாடா சீக்கிரம், லேட் ஆகுது. அதான் வந்துட்டு இருக்கோம்ல. அம்புட்டு அவசரம் என்ன? ஏன் லேட்டா போனா உங்களை அவங்க வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாங்களா? ஏய், மத்த ஃபங்க்ஷன்னா நம்ம கலந்துக்கிறதுக்கு போவோம். லேட் ஆனாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த ஃபங்க்ஷனே நாம தான் நடத்த போறோம். அப்படின்னா சரியான நேரத்துக்கு போகணும்ல. நமக்காக காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல எல்லாரும். ரொம்ப ஓவரா பண்ணாதீங்க. அவங்க ஒன்னும் நமக்கு சொந்தக்காரங்க கிடையாது, தெரிஞ்சவங்க அவ்வளவுதான். அது சரி, இவளுக்கு பதில் சொல்றதுக்குள்ள விடிஞ்சிரும். ஏ ரம்யா, நீ போய் வீட்டை பூட்டிக்கிட்டு வா. சரிம்மா, சீக்கிரம் வா. இத புடி.
இவரே ஏன் காலையிலே கால் பண்றாரு? ஹலோ ரம்யா, நீங்க என்ன ஆஃபீஸ் வரல? நான் இன்னைக்கு லீவ் சார். சொல்லவே இல்லையே. நான் சொல்ல வேண்டியவங்க கிட்ட சொல்லிட்டேன் சார். HR உங்ககிட்ட சொல்லலைன்னா அது ஏன் தப்பு இல்லை சார். ஓகே ரம்யா, எதுக்காக லீவ் போட்டீங்க? சார் எங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் சார். அப்ப நான் லீவ் போடாம என்ன சார் பண்ண முடியும்? என்ன ஃபங்க்ஷன் ரம்யா? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு சார்? ஏய், கதவை பூட்ட எவ்வளவு நேரம்டி? வேலை செய்யறப்ப போனை காதுல வைக்காதனா கேட்கவே மாட்டான். ஏ சார், ரம்யா. எங்க அம்மா கூப்பிடுறாங்க சார். நான் வச்சிடுறேன். என்ன ஃபங்க்ஷன் ரம்யா? சார் நான் வைக்கிறேன் சார். பாய். ரம்யா ரம்யா ரம்யா, எப்படிதான் இந்த ரம்யாக்கு என் காதுல புரிய வைக்க போறனோ. ரம்யா, தாத்தா உங்களை பத்தி சொல்றப்ப எனக்கு விளையாட்டா இருந்துச்சு. அப்படி ஒரு எண்ணம் இல்லைன்னு சொன்னேன். ஆனா இப்ப எனக்குள்ள நீ முழுசா வந்துட்ட. இது விளையாட்டா என்னால மறக்க முடியாது ரம்யா, நிச்சயமா மறக்க முடியாது. இன்னுமா கதவை பூட்டுற? சீக்கிரம் வா. இதோ வரேம்மா. மதி பார்த்து பிடிச்சுக்கோன்னு. சரிம்மா. போலாமா? அவசரமா கிளம்புறப்ப அப்படி என்ன போன் பேசிக்கிட்டு இருக்க? அப்படி என்னடி முக்கியமான போனு? யார் பேசுனாங்க? உன்னை தாண்டி கேக்குறேன், யார் பேசுனாங்க? அது கஸ்டமர் கேர்மா. லோன் வேணுமான்னு கேட்டு ஒரே தொந்தரவு பண்றாங்க. நீ என்ன சொன்ன அதுக்கு? வேண்டவே வேண்டான்ட்டம்மா. வேணான்னு சொல்றதுக்கு தான் ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டு இருந்திய. அம்மா, நீ பிள்ளைங்களை கூட்டிட்டு போய் வண்டியில உட்காருமா. பல்ராமா, நீ காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாடி வா. சரிம்மா. கார்ல இடம் இல்லையா? வந்து இல்லாத ஃபங்க்ஷன். இத்தனை வருஷமா இவ பின்னாடி ஃபாலோ அப், இப்ப கார் பின்னாடி ஃபாலோ அப், கடைசி வரைக்கும் ஃபாலோ அப் தான். என்ன பண்றது? தலையெழுத்து. கூர் இல்லனா அப்படிதான். வண்டி எடுங்க போலாம். ஏய் கனகா, என்னதான் உனக்கு பின்னாடி நான் வந்தாலும் வண்டியில எனக்கு பின்னாடி தான் நீ இருக்கணும். உட்கார். சிரிச்சிட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு. வண்டி எடுங்க. நாளைக்கு சிரிச்சுக்கிற மிச்சம். அதையே முறைச்சுக்கிட்டே சொல்ற, சிரிச்சுக்கிட்டே சொல்ற. போறேன். அப்படியே மாமா டைட்டா பிடிச்சுக்கோ. வண்டி எடியா. வாசு, அவங்களா வராங்க.